ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்திய சொல்லரங்கம் நிகழ்ச்சிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள், பாதுகாப்பு வியூக நிபுணர்கள் பங்கேற்று கலந்துரையாடினர். பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. இதனால் அச்சமடைந்த பாகிஸ்தான் அரசு இரு நாடுகளுக்கு இடையே சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இந்தியாவிடம் பணிந்து கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு இந்தியா சொன்ன செய்தி ராணுவ வெற்றியா, ராஜதந்திர வெற்றியா என்ற தலைப்பில் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி சொல்லரங்கம் நிகழ்ச்சி நடத்தியது. இதில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளான மேஜர் இந்திரபாலன், மேஜர் மதன், ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியான குரூப் கேப்டன் நக்கீரன் பரணன், ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரியான கமாண்டர் ராகுல் சீதாராமன், புவிசார் அரசியல் மற்றும் வியூகவியல் நிபுணர்களான முனைவர் சேஷாத்ரிச்சாரி மற்றும் பிரியதர்ஷினி ராகுல் ஆகியோர் பங்கேற்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இதில் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி தொடங்கியவுடன் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் நிர்வாக ஆசிரியர் தில்லை வரவேற்புரை வழங்கிய பின்னர் நிர்வாக இயக்குனர் மது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூருக்கான காரணம் குறித்தும், பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் குறித்தும் பவர் பாயிண்ட் மூலம் பார்வையாளர்களுக்கு மேஜர் மதன் விளக்கினார். தாக்குதல்ல ரொம்ப முக்கியமா ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல் இதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு. புல்வாமால கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இந்த தாக்குதல் செய்யறது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அவங்க பண்ணணும்னு முற்பட்டாங்க. ஸோ சில ட்ரமாட்டிக்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி ஒரு ஆண் கொல்லப்படுறார். அவருடைய மனைவி கதிகலங்கி போய் அந்த துக்கத்தில், அந்த கோபத்தில் அந்த பயங்கரவாதிகிட்ட சொல்கிறாங்க, என்னையும் சுட்டுடு அப்படின்ட்டு. என்னையா உயிரோட விட்டேன்னு கேட்டதுக்கு, உன்னை உயிரோட விட்டதுக்கு காரணம் நீ மோதிட்டு போய் சொல்லணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மெசேஜ் எதுக்கு அப்படின்னா, இது ஏதோ சினிமாவில் பார்க்கக்கூடிய டைலாக் மாதிரி இருந்தாலும் இங்கே உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இந்தியர்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான எய்ம் தான் அது. இதெல்லாம் அவங்க ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி தான் இதை செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் அமர்வில் பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தின் வலிமை குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். The new normal, we are striking Pakistani air bases. Adoru new normal. Pakistani military bases, adoru new normal. Adu mattumalla, the way Major Madan showed. Kiran nillila, the tunnel strike panniruken. We could have hit the main target. Adu target hit pannade, Islamabad army headquarter hit pannade. Adu choice irundachi. But we only hit them by the side. Adenna new normal. The UN Security Council, previous occasions, if you do terrorist act, very few support will get. The entire UN Security Council, 5 permanent members and 10 temporary members, except China and Pakistan, everybody supported India, they stood by India and they condemned terrorism. That's a normal. தொடர்ந்து பேசிய ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி நக்கீரன் பரணன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு இந்திய செயற்கைக்கோள்களே பெரிதும் உதவியதாக தெரிவித்தார். ஒன்று, வெளிநாட்டிலேருந்து நம்ம கொடுக்குற அந்த சேட்டலைட் இன்ஃபர்மேஷனை எப்பயும் நம்பி நம்மளால ஒரு போர் நடத்த முடியாது. ஸோ GSAT-7 அதெல்லாம் இந்தியன் சேட்டலைட். ஸோ இந்த முறை முழுவதும் நம்ம இந்தியாவோட சேட்டலைட்ஸ் பயன்படுத்துறோம். 10 சேட்டலைட்ஸ், ஒரு ஈவன் மோர் தென் நியர்லி 100 சேட்டலைட்ஸ் கேன் பி இன்டகிரேட்டட். ஒரு காரணம் வரும்போது, ஒரு போர் வரும்போது, ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவை நேரோ பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் the satellite மூலமா integrated ISCCS. Once the missile is launched, the missile can get the aerial target information from the satellites. Ground information தேவையில்லை, நேரடியாக satellite information கிடைக்கும். In addition to that,
யார் உயரமாக இருக்கவங்களோ அவங்களுக்கு கிளியர் இது கிடைக்கும். ஸோ சேட்டலைட் இஸ் ஹையர். ஓகே சார். ஸோ கிரவுண்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனோட ரிலையபிலிட்டியோட ஒன்ஸ் த மிசைல் இஸ் லான்ச், அந்த ஏர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாம் மிசைலோட ஒரு அங்கம். ஓகே. அது ரேடார் அந்த டார்கெட் பக்கம் போன உடனே இந்த சிஸ்டத்தை விட்டு ஒரு ஆக்டிவ் ரெடார் அந்த மிசைல் ஹெட்லேயே இருக்கு. ஆக்டிவ் ரெடார் வில் கேட்ச். ஏன்னா அந்த வரப்போகிற டார்கெட் நிற்கிற டார்கெட் இல்லை, அது பறந்து வர்ற டார்கெட். அது மேலே போகும், கீழே டைவ் பண்ணும், அதெல்லாம் பண்ணும். ஸோ ஒன்ஸ் தி ஆக்டிவ் ரெடார் லாக் ஆனதுக்கப்புறம் அதால் தப்பிக்க முடியாது. அது என்ன மனுவர் பண்ணுதோ அதெல்லாம் மிசைலும் பண்ணும். அண்ட் மிசைலோட ஸ்பீடு இஸ் 3 மடங்கு ஜாஸ்தி. மேக்ல சொல்லுவாங்க. ஒரு ஒலியோட சத்தத்தோட ஸ்பீடுக்கு 1 மேக் சொல்லுவாங்க. இப்போ 2 மேக்னா ஒலியை விட 2 மடங்கு வேகமாக போகிறது, 3 மேக்னா 3 மடங்கு வேகமாக போனது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த S-400 3 மேக் 3 times. நோ ஏர்கிராஃப்ட், நோ ஏரியல் த்ரெட் கேன் சர்வைவ். ஸோ தட் இஸ் அது கொஞ்சம் உள்ளே வரும்போது நீங்கள் அடுத்தது வந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது. பராக் 8ன்னு ஒரு இஸ்ரேலி இந்தியன் காம்பினேஷன் பராக் 8, அது ஒரு மீடியம் ரேஞ்ச். அதே மாதிரி தான் ஆகாஷ் மிசைல் இஸ் வித் தி இந்தியன் ஆர்மி இன் லார்ஜ் நம்பர். அந்த மேற்குல இது வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் நம்ம பார்டர் சுற்றி எந்த டார்கெட் வராலையும் அதை அவங்க ஆகாஷ் ரெடாரை வச்சு ஆகாஷோட கேப்பபிலிட்டியால் அடித்து நிறுத்த முடியும். பின்னர் பேசிய ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி கமாண்டர் ராகுல் சீதாராமன் 96 மணி நேரத்தில் 36 போர்க்கப்பல்கள் வீரர்களுடன் கடலில் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாரோடும் வீடியோவை பார்த்தீங்க. ஆனால் நேவியோட ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்க. கப்பல்லேருந்து ஒரு பிரம்மோஸ் மிசைல் மேலே போய் இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடி நேராக அது டார்கெட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க. அதில் என்ன இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த விஷயத்தை வந்து நம்ம பிரதமரும் நம்ம ராஜ்நாத் சிங் சாரும் சொல்லி நம்ம 3 சீஃப்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சீஃபுக்கு சொன்னப்புறமா 96 மணி நேரத்துக்குள்ள 36 கப்பல்களோட ஒரு படை அரேபியன் சீல நம்ம டிப்ளாய் பண்ணோம். கராச்சின்றது ஒரு போர்ட். நம்ம இந்தியன் நேவி அந்த 36 கப்பல்களை வந்து வெளியில் வச்சதுனால கராச்சி, குவாதர், காசிம், பாஸ்னி, ஆர்மோரா இந்த 5 போர்ட்டையும் நம்ம சீல் பண்ணிட்டோம். அதைத் தொடர்ந்து பேசிய புவிசார் அரசியல் மற்றும் வியூகவியல் நிபுணரான முனைவர் சேஷாத்ரி சாரி 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 80% இராணுவ தளவாடங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்னாக்கா என்ன இருக்கணும், அதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அதோட பாலிசி எப்படி இருக்கணும், யாரை இன்வால்வ் பண்ணணும், டெக்னாலஜி எப்படி பண்ணணும், இந்த விஷயத்தை பற்றி நல்லா பேசி கடைசியில் இட் பிகேம் எ பாலிசி. ஆஃப்டர் 2014 indigenization of defense production became a policy. அது பாலிசி எப்படின்னாக்க, மிலிட்ரிக்கு நாளைக்கு ஒரு சாமான் வாங்கினோம்னாக்க அந்த சாமான் இந்தியாவில் யாருமே பண்ணலை அப்படின்னு அந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டு சர்டிஃபை பண்ணணும். நீங்கள் இந்த PIL லிஸ்ட் பற்றி சொல்லுங்கள். அதுவும் பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட். கரெக்ட். அது இல்லட்டாக்கா அதை வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி மெட்டீரியல் தட் இஸ் ரிக்வயர்ட் பை தி ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இஸ் அவைலபிள் இன் இந்தியா. பின்னர் பேசிய புவிசார் அரசியல் நிபுணர் பிரியதர்ஷினி ராகுல் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்து எடுத்துரைத்தார். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி நிறைய பேசப்பட்டது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது 1960 நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம், செப்டம்பர் 19. அன்னிலிருந்து இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் இட் ஹேஸ் பீன் ஃபங்க்ஷனல். இதுக்கு முன்னாடி நமக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இல்லையா இருந்திருக்கு. நம்மளை வந்து அவங்க ஆப்வியஸ்லி மும்பை அட்டாக் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் தட் வி கேன் ஆஸ்க் ஃப்ரம் பாகிஸ்தான். பட் அந்த டைமில் கூட நம்ம சிந்து நதி வந்து வினவர் அதை ரத்து செய்யலை, இல்லை அதை நிறுத்தி வைக்கலை. எதனால் இது இப்போ பண்ணோம்? அண்ட் டு ஃபர்ஸ்ட் பிகின் த ஆன்சர், கேன் சிந்து நதி இண்டஸ் வேலி வாட்டர் ட்ரீட்டி be suspended forever? Answer is yes. Yes. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பார்வையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் துறை சார்ந்த வல்லுநர்கள் விரிவான விளக்கத்தை அளித்தனர். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்திய சொல்லரங்கம் நிகழ்ச்சியின் மூலம் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஏராளமான தகவல்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடிந்ததாக
நிகழ்வில் பார்வையாளர்களாக பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். மதுரைக்கு விஜயம் செய்யும் பாண்டியனே, தமிழகத்தை மீட்கப் போகும் சாணக்கியனே, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வருக வருக என்று வரவேற்கிறோம்.